தொழிலாளர் வர்க்கத்துக்கு நிக்கிறாங்க, எந்த வர்க்கத்துக்கு உண்டியல் நிக்கிறாங்க? கொடுக்குறாங்க. இப்ப ஆனா நீங்க அப்படி கிடையாது. கார்ப்பரேட் அரசியல் செய்யறீங்க. அதே போல நீங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்குறீங்க. சரிங்களா? உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். 25 கோடி வாங்குனாங்களே அது கடனா வாங்குனா நாங்க குடுத்துட்டோம்ன்றாங்க. வாங்குனத திருப்பி குடுத்துட்டோம்னு வாயில சொல்லிட்டாங்க. தான் வந்துற போகுது சதீஷ். வாயில தான் அத முத்தரசன் சொன்னாரா இல்லையா? டக்குனு ஏதாவது வந்துரும். யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கேன்னு கூட சொன்னாரு அவரு. சொன்னாரா? ஆ. சொன்னாரா? யார் யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னங்க? நீங்க பக்கத்துல தானே கமலாலயம் இருக்கு. கமலாலயத்துல என்ன இருக்கு? கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரிசப்ஷன் இருக்கு, பாரத மாதா சிலை இருக்கு. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆஃபீஸஸு, எங்க ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி ரூம் எல்லாமே இருக்கு. மேல ஆஃபீஸு மத்த எல்லாமே நாங்க இப்போ பொறுப்பாளர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறை இருக்கு. மேல ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு. மொத்தமா எங்களுடைய கட்சி பணிகளுக்கு தானே இருக்கு. நீங்க கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போய் பாருங்களேன். கம்யூனிஸ்ட் ஆஃபீஸே இருக்காது உள்ள. கம்யூனிஸ்ட் ஆபீஸ் இருக்கு சார். 3வது ஃப்ளோர்ல இருக்கு. 3வது ஃப்ளோர்ல மூலையா இருக்குது. எல்லாமே கார்ப்பரேட்டுங்க தான். சார் கட்சி அலுவலகத்தையே கார்ப்பரேட்டுங்களுக்கு வாடகை விட்டுட்டு, கட்சி அலுவலகத்தையே மல்டிநேஷனல் கம்பெனிக்கு வாடகை விட்டுட்டு, சார் நாங்கெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு எதிராக இருக்கிறோம் சார். ஐயோயோ எப்படிங்க அதெல்லாம்?